guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லுக்கி கிராஃப் பார்ட் 36 தான் விளையாட போகிறோம். இருங்க 36 தான் விளையாட போகிறோம். இந்த பாட்டில் வந்து நம்ம நிறையவே செய்ய போகிறோம். இன்னும் கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன். உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்று தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன பண்ண போகிறோன்னு இப்போ டைம் டேபிளில் சொல்லிடுறேன். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதெல்லாம் வளர்ந்துடும். இந்த போய் கண்ணு முன்னாடியே வளர்ந்துச்சு. இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுவோம். அங்கே இருக்குது. ஐயோ, எங்கே போகிறீங்க வாய்ஸ்? இதுக்கு தான் என்ன செத்து போயிட்டேனா? ஐயோ காய்ஸ், நான் செத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம்ல. ஓ மை காட், இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம போய்ட்டு ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து புது தான் அடிக்கிறோம். ஓ மை காட், இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இல்லை பிகாக்ஸ் அர்ஜென்ட்டுக்கு பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஆக்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி. ஓகே டேய், உனக்கு இருக்குடா. இருறா மங்காத்தா. டேய் என்ன பார்க்குறேன்? என்ன என்னை எத்தனை பேரை கொல்ல பார்த்துருப்போம். என்னை கொல்றான். பாவி என்னை கொல்றான். டேய் என்னை விட்டுறா. டேய் உன்னை என்ன பண்ணுறப்ப டேய் ஐயோ. ஓ மை காட், இப்படி ஆகிப்போச்சு. உனக்கு சாகவே இல்லைன்னு போன பாட்டை தான் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு. பரவாயில்ல, என்னாலும் சரி, அவனை கொல்லாமல் விடக்கூடாது. ஓகே, என்னதே போட. சரி, கரும்புக்கார அண்ணன் திட்டுறாரு. செத்து போடா பாவி நாயே. என்ன கொண்டு விட்டீங்களாடா? நல்ல வேலை, எத்தனை பொருள் யூஸ் பண்ண நினச்சா தெரியலையே. ஐயய்ய, எனக்கு போன பாட்டில் நான் அப்படியே வச்சுட்டு போனதுனால போயிருக்கேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். மொத்த பெரிய இது பண்ணியிருக்கு. ஆமாம் போயிட்டே. ஓகே, இப்போது எல்லாமே நாசமாக போச்சு. இந்த பயலை என்ன தான் பண்ணுறதோ. பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கிற பொருள்லாம் கிடச்சிச்சு. இதுக்கு தான் நம்ம இப்படியே வச்சுட்டு போகவே கூடாதுங்கிறது. வில்லேஜஸ்லாம் என்ன மாதிரி கண்ணுங்கன்னு தெரியலையே. என்னடா பார்க்குறேன்? ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். ஓகே, இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இதெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே செக்ஷனில் வச்சுருவோம். ஒரு பூனை வெளில தப்பிச்சு வந்துருச்சு, அதை விடக்கூடாது. இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஓகே, இது வந்துட்டு இதில் வெப்பன் செக்ஷனில் ஃபுல்லாக வச்சுருவோம். உள்ளே போ. இதெல்லாம் உள்ளே போக வேண்டியது. எத்தனை பொருள் யூஸ் பண்ணிச்சு தெரியலையே. நான் என்னென்ன பொருள் வச்சுருந்தேன்னு வேறு தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரியா? லெதர் வந்துட்டு இதில் வைக்கணும். ஸ்டோன் இதானே வச்சாச்சு. அடுத்து என்னது இது என்ன செக்ஷன்? இதில் என்ன வைப்போம்? என்னென்ன வைக்கிறது இருக்குது? இதில் ஒன்றும் வைக்க இல்லை. இந்த இதில் வந்துட்டு அந்த கேவை வந்துட்டு விசிட் பண்ணணும் முதல்ல போய். அடுத்து இங்கே வந்துட்டு என்னென்னா, இங்கே பீஃபு, இந்த இப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலை. இப்போ நான் நார்மலாக தான் கொடுக்குறேன். ஓகே, அந்த இடத்துல நிடுறதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்டாக்ஸ் ஆஃப் இது வந்து எடுத்துக்குவோம். மித்தபடி எது என்ன அங்கே லாஸ்ட்டில் தான் ஸ்டிக்கு. என்னடா அது உலராத போவி. ஓகே, 11 போன்ஸ். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ பிளாக்ஸ் 39. எப்பா என்ன எவன் கொண்டான்னு தெரியல, கொண்டு விட்டானுங்க. என்ன நடந்துச்சுன்னு வேறு தெரியலையே. அதையும் போய்ட்டு போன ரெக்கார்டிங்கில் தான் பார்க்கணும். இதோட பெரும் தொல்லையாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்? பக்கெட் இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க கைஸ். நான் நினச்சேன் அப்போவே, என்னடா வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கானுங்களே, நம்ம இருந்தால் அப்படி நைட்டாக இருக்குமேனு. நைட்டு ஆயிருந்துச்சு, தூங்கினேன். இதை எழுப்பி விட்டு முதல்ல அங்கே கொண்டு போய் அடைக்கணும். இது உங்களுக்கு ஒரு குட்டி வைக்கவா? உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணுமா? இருங்க, ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறேன். வெளில வா. இங்கே வா. உள்ளே வா. இதை பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அப்பாடா வந்துருச்சுடா. வேறு இங்கேயே சிட்டு கொடுத்துட்டு இங்கேயே உட்காந்துக்கணும். புரியுதா? எல்லாம் வரக்கூடாது. வெளில போ. அம்மா 2 பேரும் பத்திரமா இருங்க. ஓகே, இப்போது நம்ம எல்லாம் அடிச்சு விடுவோம். எல்லாம் உள்ளே ஓடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வில்லேஜஸ்க்கு வேறு இது பண்ணல, ஃபீட் பண்ணல. நம்ம ஒரு வேலையும் பார்க்கணும். ஓவை எடுக்க மறந்துட்டோம். உள்ளே தானே வச்சோம். என்னன்னு தெரில, இங்கே கண்ட்ரோல்ஸும் ஒழுங்காக வர மாட்டேங்குது. நல்லா வரும்னு நினச்சானே.
சே நானே தப்பே பண்ணிட்டேன். எத்தனை பொருள் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது கைஸ். எத்தனை பேரில் எங்கே போச்சா யாருக்குண்டா. இதெல்லாம் போன பாட்டில் நட்டது நம்ம. இங்கே எதுவும் நடணும். அது பாருங்க, இதெல்லாம் நடணும். இதெல்லாம் எதுக்கு நட்டுக்கிட்டு வர்ற பாட்டில் மொத்தமாக அள்ளிட்டு போகிறோம். கேவ் விசிட் இப்போ வந்துட்டு அந்த ஃபார்மிங்கில் வந்துட்டு நட்டுட்டு நேராக கேவ் விசிட்டிங் தான் பண்ண போகிறோம். அந்த கேவை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் இதையும் அறுவடை பண்ணிடலாம். பட் இது கொஞ்சம் விளையாமல் நிறையவே இருக்குது. இதை நம்ம அடுத்த பாட்டு இல்லை ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பரவாயில்ல. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட்டாக நோண்டணுமா? இன்னும் இங்கே பிளாக் வச்சுருக்கோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு குழி நோண்டணும். இங்கே நொண்டி விட்டுச்சாச்சு, தண்ணி விட்டாச்சு. இங்கே அப்படி வைக்கணுமா? அப்படி வைக்கிறதுக்குள்ள தான் ரிப்பீட் வந்துருக்கு. நாளைக்கு காலைல நான் ஆரம்பித்தேன். ஓகே இதை நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்த எல்லாத்தையும் உழுதாச்சு. இப்போ நம்ம பிளாக்ஸு எடுத்துகிட்டு வரணுமா? பிளாக்ஸ் வேணும். நான் அந்த சொன்ன ரெண்டு விஷயத்த வந்துட்டு நான் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு ஐடியாவை எடுத்திருக்கேன். ஓகே இப்போ நம்ம இந்த என்ன பண்ண போகிறோன்றா ஒரு பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இப்போதைக்கு எடுத்துருக்கேன். அந்த முடிவு உங்களுக்கு ரொம்பவே என்னென்னமோ வளரிகிட்டு இருக்கேன். கொடுங்க. இப்போது இதெல்லாம் தேவை தான், இதெல்லாம் தேவை தான். பின்ன என்னத்தை எடுக்கணும்? பிளாக்ஸ் எடுக்க வந்தோம். வாட்டர் எடுக்க அப்படியே வாட்டர் எடுத்துகிட்டு போகணும். பிளாக்ஸ் 21 இருக்குது. இது எடுத்துக்குவோம். 21 இது 21 தான் தேவைப்படும். ஓகே இப்போது ஓகே கைஸ், நம்ம இதை சீக்கிரம் முடிச்சுட்டு கேவ் விசிட்டு கிளம்பிடுவோம். அப்படியே அவன் கட்டி கொடுத்ததெல்லாம் நான் எப்போ அந்த கேவே கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கே தெரியும். அந்த விவரம் தெரியா பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்தான். அதுதான். ஓகே தண்ணி எடுத்துக்கிட்டே நேராக போய் இந்த ரோடை தான் இடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போன பட்டே சொல்லியிருந்தேன். இல்லை நான் என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்துட்டு இந்த என்னோடய கமெண்டில் இந்த வீடியோவில் வச்சுக்கோ. அடுத்த வீடியோவில் நான் அதை பண்ணுறேன். ஏன் அங்கே போய்ட்டுருக்கேன்? இங்கே தானே. அடுத்த வீடியோவில் அதை பண்ணுறேன். என்னன்னா இப்போதைக்கு இடம் இல்லாதனால கொஞ்சம் குறைபாடு. என்ன விஷயம்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேரை மட்டும் நீங்கள் போய்ட்டு கமெண்டில் மட்டும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி இப்போயே உடனே போய் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில்னு இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பேரும் வந்துடும். அதுவும் பத்தலைன்னா நீங்கள் இதுக்கு மழை பெய்தியா பரவாயில்ல. அதுவும் பத்தலைன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போய் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்டை பார்க்குறேன். அந்த கமெண்டை வச்சு என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா 2 தான் முடிஞ்சு போச்சே. ஆமாம் எதுக்கு அப்போ நம்ம தண்ணி மண்டோம்? பரவாயில்ல. உங்களோட பேர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நேம் போர்டில் வந்துட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய இடத்துல ஒருத்தரோட பேரையும் ஒரு நேம் போர்டில் வைக்க போகிறேன். அதனால் உங்களோட பேர் நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரே ஒரு கமெண்ட் போதும். உங்கள் பேர் கூட தேவையில்ல. உங்களோட பேரை நானே உங்களோட ஐடிக்குள்ளே போய் பார்த்து அதை போட்டு நான் பார்த்துட்றேன். அதனால நீங்கள் ஒரு ஹாய்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு லெட்ரு, இல்லை எஸ்எஸ் ஸ்குவாட்னு போடுங்க, இல்லை எஸ்எஸ்ன்னு போடுங்க, இல்லை நம்மளோட ஃபயர் சிம்பிளை போட்டு விடுங்க எஸ்எஸ் ஸ்குவாட். அது போதும். அதை போட்டு விட்டிங்கன்னா நானே அதே போட்டுறேன். ஓகே இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே அதிகமாக. நம்ம இந்த சீட்லாம் நட்டுட்டு சீக்கிரம் போகணும். இல்லை இடி உளுந்து ஹீரோ பிரெயின் வந்து அது ஹீரோ பிரெயின்றது உண்மையா இல்லை பொய்யா? அது மறக்கும் எனக்கு மட்டும் மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. அது ரியல் நானும் ரியல் தான் இது வருஷமாக நம்பிகிட்டு இருக்கேன். ஆனால் அது இப்போ ஃபேக்குன்னு இப்போலாம் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அச்சோ சீடு தீர்ந்து போச்சு. இவ்வளோ சீடே பத்தலை இதுக்கு. 1 2 இது வேறு. நான் சீக்கிரம் இந்த பாட்டில் வந்து ரிப்பீட் அப்பயே வந்தாலும் நம்ம இது பண்ணணும்ல. என்னன்னா இதில் என் அளவு எடுத்துகிட்டு நம்ம போய் சொல்லிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சீட்ஸ் வேணும். இதுக்கும் நம்ம 14 கொண்டு வருவோம். எங்கே கதவை கடந்து இருக்கா? ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. அதை நான் கேவ் விசிட் பண்ணிட்டு உங்களை வந்து நான் ஃபீட் பண்ணுறேன். அந்த 13 சீட்ஸை மட்டும் நான் போய் உள்ளே எடுத்துக்கிறேன். அப்பா உள்ளே தான் கொஞ்சம் கதப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்கு கேமுக்குள்ளே சொல்கிறேன். ஃபுட் செக்ஷன் இதானே? இது இல்லை இதானே? இது ஸ்டோனில். ஆமாம்ல இதுதான் ஃபுட்டு. இதில் நம்ம 13 தேவைப்படும்.
அது என்ன 13 அடுக்கிறதுனா பொட்டேட்டோ பொட்டேட்டோ தான் நடாமலே இருக்குது. இந்த பொட்டேட்டோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். 13 தேவை கரெக்டாக. இதில் ஒன்று எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடுங்க பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போய்ட்டு நட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நைட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்க நைட் ஆகிடுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போயே பெட்டை கிளிக் பண்ணிட்டு போவோம். நைட் ஆகிட்டா ஆமாம் இங்கே பாருங்க டக்குன்னு நைட் ஆகிடுதுயா. இதில் என்ன பண்ணுறது? வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனா நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. உடம்பு சரியில்லாத நேரத்தில் அந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிற நேரத்தில் நம்மளாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோம் ஒரு வேலையை. ஆனால் ஏன் மச்சாங்கிற பைப்பில் எல்லாத்தையும் திறந்து போட்டு போகிறான். நானும் இந்த இதை திறந்து போட்டதுனால இல்லை உள்ளே ஸ்பான் ஆகிட்டோன்னு தெரில. ஓகே 13 தேவையா? அது நட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே அப்பாடா கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம அடுத்த வேலை என்னென்னா இதை மட்டும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்குமா? வேண்டாம் மொத்தமாக சேர்த்து தான் அறுவடை பண்ணணும். ஒரு வயல்னால் ஒரு வயல் தான். நான் அந்தமாரி உங்களுக்கு நான் உங்களோட பேரை டைப் பண்ணுறேன் இந்த இதில். அதனால வந்துட்டு நீங்கள் மறக்காமல் இப்பயே கூட போய் உடனே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு பண்ணலாம். 2 ஆடு இருக்கா? ஒரு ஆடு தான் இருக்குது. இதுலேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜஸ்லாம் இந்த வீட்டில் இது இல்லவே இல்லை, வீடே இல்லை, இது தண்டமாக தான் கிடக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன உங்களுக்காக காட்டுறாங்க பாருங்க. இப்போது ஏதோ இடையோரம் இருக்குல்ல, இந்த வீட்டை இடிச்சிருவோம். இந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே ஒரு ரோடு போட்டுருவோம். இந்த இடத்த பள்ளத்தெல்லாம் அடைச்சிருவோம். இதோ இந்த பாருங்க இந்த பள்ளத்தெல்லாம் அடைச்சிருவோம். அந்த ரவுண்டு தெரிகிற இடத்த பாருங்கள், பள்ளத்தை அடைச்சிருவோம். இந்த வீடை எடுத்துருவோம், இந்த வீடை எடுத்துருவோம். இதுமாதிரி நிறைய வீடெல்லாம் எடுத்து வில்லேஜே ப்ளைன் ஆக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளைன் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே எத்தனை வீடுன்னு கணக்கு இல்லை. இந்தமாரி இந்த வீடு இப்போதைக்கு இருக்கும். நம்ம இந்த எல்லாத்தையும் ப்ளைன் ஆக்கி ஃபுல்லாக நம்ம ஒரு வீடை கட்டிக்கிட்டு ஃபார்மை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பக்கத்தில் ப்ளைன்ஸாக தானே இருக்குது, ஃபுல்லாக ஃபென்ஸை போட்டு அடைச்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வில்லேஜஸை சுதந்திரமாக விடலாம். இல்லை இப்போதைக்கு இதில் கொஞ்சம் பேர் இருக்கட்டும், ஒரு 2 பேரை விட்டுட்டு பாக்கி எல்லா பேரையும் வெளில விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். அது இப்போதைக்கு நடக்காது. நிறைய பேர் நல்லா ஸ்பானாகட்டும், நம்ம பார்த்துக்கலாம். என்ன பார்க்குற? உடனே பிடிச்சி உள்ளே போடவா? இங்கே வா, உள்ளே போ. இருங்காய்ச்சி இதை வந்ததை விடக்கூடாது. ஏன் விடுவானே, ஏன் விடுவான்? அதனால் இங்கே வாங்க. நீங்கள் இப்போ உள்ளே போக போகிறீங்க. வா ஆடு. வந்ததை உன்னை விடுவனா? வந்த ஒன்றை விடுவனா? வந்த லட்சுமியை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். போ உள்ளே கடங்க. இவ்வளோலாம் கிடையாது ஒன்றும். போங்க. வந்துச்சுங்க. ஓகே இது உள்ளே வச்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுட்டு செக்ஷன் தானே. ஐயே கரெக்டாக தரலான்னு சொல்லலான்னு நினைக்கிறேன், மிஸ் ஆகிட்டு. ஓகே அடுத்து இல்லைன்னா நம்ம நிறைய பேர் நேரத்துக்கு சர்வர் பண்ணிப்பாங்க. நான் எத்தனையோ நாள் விளாண்டுருக்கேன். ஆனால் அது எத்தனாவது நாள்னு எனக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியல. அதனால் இந்த பிளாக்லாம் உள்ளே வச்சுருவோம், தண்ணி பாக்கெட்லாம் உள்ளே வச்சுருவோம். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் புது விசிட் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த தண்ணி பாக்கெட்டை உள்ளே வச்சுட்டு பிளாக்கையும் உள்ளே வச்சுட்டு ஆர்மர் செட் எங்கே இருக்குது? டோருக்கு ஆர்மர் செட்லாம் நம்ம இப்போதைக்கு எடுக்க தேவையில்ல. ஒரே ஒரு ஷீல்டு எடுத்துக்குவோம். இது மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நம்ம அதுக்குள்ளே மைனிங் போக போகிறப்போ. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா உள்ளே டைமண்ட் அளவுக்குலாம் நோண்ட மாட்டோம். ஓரளவுக்கு இப்போதைக்கு கொஞ்சோண்டு விசிட் தான் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இதை உள்ளே வச்சுருவோம். ஒரு 2 பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம். இது போதும். நம்ம அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அயன் பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம். நம்ம பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை இப்போது. ஓகே இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருவோம். ஓகே 420. இப்போ டார்ச் எடுக்க மறந்துட்டோம். நம்ம அந்த டார்ச் அதுக்குள்ளே தானே இருக்கும். இதுக்குள்ளே எக்ஸ்பென்சிவ் ஐட்டமா? இது வித்தியாசமான ஐட்டம். அது ஒரு பாருங்க. ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு 24 கூட வேணாம், ஒரு 12 போதும். ஆமாம் இது போதும் எனக்கு. ஓகே இப்போ இதை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன விசிட் விட்டுருவோம். எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டு நம்ம ஏதாவது அயன் கீன் இருந்துச்சுன்னா உடனே மைண்ட் பண்ணிடுவோம். அயன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உடனே மைண்ட் பண்ணிடுவோம். பட் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா
நம்ம வந்து தான் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மதியானம் ஆயிடுச்சு இப்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் வேறு. இது மைண்ட் ரியல் வேர்ல்டாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல ஏதோ இங்கே தானே இருந்துச்சு. எங்கே இது கேவு? இதோ இருக்கா இருக்க சைடில்? இதுவும் இல்லையா? எங்கே இந்த கேவு? இதோ இருக்கா? இதானே? ஆமாம் இதான். அப்பாடி, கேவு கிடைக்கிறது எவ்வளவோ பெரிய விஷயம். என்னது இது? ஐயையோ, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. எவ்வளோ ஏற்பாடோடு வந்தோம். இதோ இருக்கா? இதானே? ஆனால் இது இல்லையே. ஆமாம், இது இல்லை. சே, ஒரே அசிங்கமாக போச்சு குமாரே. ஓகே, நம்ம இப்போ எதையோ கோடு பார்த்தோம். அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு என்ன மாதிரி அவன் செஞ்சு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் என்ன ரொம்ப மிதக்குது, எடுத்து தூக்கி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அவன். ஒரு முங்குநீச்சல் போட. இங்கே வா, ஏறி பஃபர் ஃபிஷ்ஷை கூட விடக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். நம்மளை நம்பி ஏய் சாவடிச்சிடாத 100 அப்படி. இந்த கண்ட்ரோல்ஸால் ஒரே சாவடிச்சிருவாங்க. எவனா வந்து நம்மளை அடிக்க போகிறான், அதுக்குள்ளே நம்ம கிளம்பி ஆகணும். பாட்டிலு கிடைக்காதுன்னா எவ்வளோ ரேரு. எவனோ சரக்கு அடிச்சுட்டு போட்டுருக்கோம், சரக்கு பாட்டில். ஓகே, இப்போ நம்ம ஏறிட வேண்டியதான். கரைக்கு ஒதுங்கிடுவோம். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்ணுமே. சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன் காய்ஸ். அவ்வளோ செஞ்சும் கொண்டை மறந்துட்டேன். ஓகே, அங்கே ஏதோ கேவு மாதிரி இருக்குது. இதோ அங்கே. ஆனால் அது கேவா என்ன? இங்கே வருங்க காய்ஸ், ஒரு ஒயிட் ஹவுஸ் இருக்குது. ஒயிட் ஹார்ஸ். இது இங்கே இருக்கட்டும். இங்கே பாருங்க, இவ்வளோ இடம் பிளைன்ஸாக தான் கிடக்கு. இந்த இவ்வளோ பெரிய இடத்தில் நாம் அவங்களுக்கு நிறைய இதை செஞ்சு கொடுக்கலாம் நம்மளோட வில்லேஜஸுக்கு. ஓகே, வாய்ஸ் கம்மியாகிட்டு நம்ம இந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அடிக்கடியே அங்கங்கே போய் பார்க்குற வேண்டியதாக இருக்குது. ஏதாவது கேவு கிடச்சிச்சுன்னா. ஆத்தாடி, அப்பா, திண்ணையில் கிடந்தவனுக்கு தினுக்குன்னு வந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி. அப்பாடி, ஐயன்லாம் இருக்கியா? இறங்கிரு, பார்க்கவே கூடாது இதெல்லாம். நீ இறங்கிரு. அச்சோ, பிளாக் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஓ மை காட். ஐயனு என்ன ஒன்று தானா? சைடில் எதுவும் இருக்கா? இந்த ஒத்தாயனுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி வந்தேன். அவங்கடாங்க கொய்யால. ஓகே, நம்ம அங்கே பக்கத்தில் ஒரு கேவ் இருந்துச்சு, அதை போய் விசிட் பண்ணுவோம். இப்பொழுது இதில் ஏறி மேலே ஏறு, இப்படி மேலே ஏறு. இதில் எதுவும் இருக்கா? உள்ளே இருக்குமா? போய் விசிட் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே எதுவும் இல்லை. என்னமோ இருக்கியா? இதுக்குள்ளே இடம் இருக்கியா? இதுக்குள்ளே இருக்குது கைஸ். ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மள்கிட்ட கோலே நிறைய கிடக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோல் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணுவோம். அழகாக இந்த இடம் மட்டும் எப்படி அழகாக இங்கே இருக்கு பாருங்கள். இது ஒரு இடமா டூரிஸ்ட் பிளேஸாக கூட மாற்றலாம். ஆடெல்லாம் இங்கே நிறைய இருக்குது கைஸ். இதில் ஒன்று பிடிச்சிட்டு போகலான்னு நானும் நினைக்கிறேன். அப்பா, இதில் இறங்குவோம். எங்கே? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. உள்ளே என்ன கேவு இருக்கும்? அந்த ஒரு செடியாக இருக்குமே, பச்சையா, அந்த கேவு இருக்குமோ? அதுக்குள்ளே இது இருக்குமே. என்ன அது? உள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. ஐயோ, இது ரொம்ப பெருசாக தெரியுது. இதை நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம். இது உள்ளெல்லாம் போனோன்னா திருப்பி வர்றது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஒரு பெரிய பூச்சி கலிஃபா மாதிரி ஒரு இதை கட்டி வச்சிட்டோன்னா. நைட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ், இருக்குது. இது வேறு போடி. நானே கீழே மண்ணில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வேறு. ஓகே, எடுத்தாச்சு. அவ்வாடா, இதுக்கு தான் அவ்வளோ தூரம் வந்தோம்மா. ஏதாவது ஒன்றா கொடுங்கடா. ஒரே ஒரு அயன்காரா இவ்வளோ தூரம் வந்தேன் நான். சே, போங்கடா. நான் கிராணியாக விளாண்டுட்டு சுற்றலாம். இங்கே பாருங்க கைஸ், இது தப்பிச்சோன்ட்டா நம்மளோட வில்லேஜுங்க. பார்த்துக்கலாம் வாங்க. உள்ளே மட்டும் விழுந்துடக்கூடாது, வேண்டாம். நம்ம இப்போது அதோ பின்னாடி இருக்கியா? அப்போ இது உள்ளே இறங்கி பார்த்த வேண்டியதான். பட் சூரியன் மறைகிறதுனால் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. ஓகே, இப்போ நம்ம என்னடா அது புல்லட்டா? போய்ட்டு
இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட ஒரு வில்லேஜ் இருப்பானே அவனோட. அப்பா என்ன இதே R15 மாதிரி இருக்குது. ஓகே நம்ம சாப்பாடே இல்லை கைஸ். பேசாமல் பவர் ஃபிஷ்ஷை தின்ற வேண்டியதான். வா. ஐயோ அம்மா அப்பா அப்பாடி அடிக்குதே அம்மா. இது தெரிஞ்சுதானே தின்றவே மாட்டேனே. என்னென்னமோ மயக்குது, மயக்கம் வருது எனக்கு. இங்கே தானே முன்னாடி நம்மளோட மைனிங் இருந்துச்சு. இது ஒரு வாட்டி நோண்டி பார்ப்போமா? ஒரு வாட்டி நோண்டி பார்ப்போமா? இல்லை உள்ளேலாம் போக மாட்டோம். இதுக்குள் யாருமே போகக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்கோம். இந்த மைனிங்கே நான் ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்து பார்க்குறேன். ஏய் என்னை வச்சு பூட்டிட்டாங்கடா. சமாதி கட்டாங்கடா என்ன. இப்படி வெளில வந்துரு தப்பிச்சு ஓடிடலாம். வா. இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. இந்த ஒயிட் டாட் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு நல்லதாகவே நடந்துருக்குது முடிஞ்ச அளவுக்கு. ஆஹா இவனை கொல்லாமல் விடவே கூடாது. நைட் ஆகிட போதுடா. சூரியன் சார் வேடா இங்கே மிஸ்டர் சூரியன் போய் தொலைஞ்சிட. சனியனை எங்கே போய் தொலைகிறேன்? எங்கே அவன்? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்தா அவனை காணோம். என்னாச்சு? ஐயோ திருப்பி போய்ட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு லாமாட்டம் இருக்குது. இதுக்கு ஆசைப்பட்டா என்னையா இது இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடும் என்னன்னு தெரியலையே. சாப்பாடு வேறு சாப்பிடவே இல்லை. அது ஏதாவதுப்பா. ஐ வெரி அக்செப்ட் என்னமா வா அப்படி சனியை முடிச்சலாமா அவனை விட மாட்டேன்ப்பா. என்ன தைரியம் வந்து எனக்கு கொண்டிருப்பேன். ஐயோ எல்லாமே செஞ்சு கிடைக்கு. பார்த்தாலே எப்படி இருக்குது. வா வாங்க போகலாம். ஸ்வாடெல்லாம் காணா. கேக்ஸ் 2 ஸ்வாடு வந்தாச்சு கைஸ். இப்போ உங்களை மட்டும் நான் விட்டுறவே விட்றேன்டா உயிரோட. கவலையப்படாங்க. உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் போல இருக்குது. ஆனால் பண்ண மாட்டேன். என்ன பார்க்குறேன்? மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் வச்சு துப்பி ஓடுறேன். ஓகே நம்ம இப்போ போகிறோம். வாங்க நண்பர்களே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபார்மிங் பண்ண போகிறோம். அடுத்து ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ நம்ம வேறு சாப்பாடெலாம் நமக்கு பஞ்சமே இல்லை. அதனால் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வச்சு எதுக்கு நம்ம இது ஃபர்னஸுக்குள்ளே போடணும்? போடாமல் இருக்கக்கூடாது. இந்தா ஃபர்னஸை நீ வச்சுக்கோ. அடுத்து பாட்டிலை கொண்டு போய் அங்கே வச்சுருவோம். எங்கெங்கெல்லாம் என்னென்னமோ இருக்குதோ வச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அவ்வளோ யூஸ் போகாது. பார்ப்போம் எவ்வளோ யூஸ் போகுதுன்னு. என்ன வைக்கணும்? இதையா? வச்சாச்சு. அடுத்து இதையா? வச்சாச்சு. வச்சாச்சு. இந்த வித்தியாசமான பொருளில் இதை வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டேன் பார். ஓகே இதில் தானே டார்ச் வைக்கணும். வேறு இந்த வச்சுக்கோ. நம்ம 48 கரெக்டாக வந்தாச்சு. 8 கயிறு இருக்கா நம்மள்கிட்ட. சாப்ளிங் நடணும். நிறைய வேலை இருக்குதுயா நம்மளுக்கு. பரவாயில்லையே, நம்மளும் ஒரு பிஸி மேன் ஆகிட்டோம். இப்போ போய்ட்டு நம்மளும் திறந்து போட்டு தான் வந்திருக்கோம். இதில் அவனை வேறு திட்டோமே. பரவாயில்ல, அவனுக்கு அடுத்த ட்ரிப்பு நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் இதில் வரட்டும். நீங்கள் மறக்காமல் நேமட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த இதில் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த இதில் எங்கே பண்ண போகிறோன்ற இடத்தையும் இப்பயே பண்ணிடலாமே. ஏன் யோசிக்கலாம், பட் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு டைம் வச்சுருப்பேன். அந்த டைமுக்குள்ளே எதெல்லாம் அறுவடை ஆகிடும். அதிகமாக எது முக்கால்வாசி அறுவடை ஆகிட்டா, இல்லை அறுவடைக்கு ரெடி ஆகிட்டா உடனே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அறுவடை பண்ணிடுவேன். கொஞ்சோண்டு இருந்தால் 10 வீடு இந்த மாதிரி இருந்தால் கூட நான் அறுவடை பண்ணிடுவேன். இந்த அளவுக்கு இருந்தால் கூட அந்த மாரி நான் டைமிங் வச்சு தான் நான் அறுவடை பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா நம்மளுக்கு கொத்தாள்றதான் பிடிக்கும். ஒத்தையாக நான் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா அது அப்பப்போ போகும். கத்தையாக எடுத்து வச்சோன்னா எப்போவுமே நம்ம கூட இருக்கும். அதை பார்த்து செலவு பண்ணுவோம். ஆனால் 3 இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டோன்னா காலையே மறந்து போச்சு எனக்கு. எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து கத்தையாக வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம போய் இப்போ எடுத்துடலாம். பட் அது வேண்டாம். நம்ம சீட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணிடுவோம் இங்கே. ஓகே இங்கே வா. அசம்பளாக பண்ணிகிட்டு இருக்கால, ஏன் குறுக்கால போடுற? என்னாச்சு? ஓகே எனக்கு தெரியும். அதான் தண்ணியை வச்சு நான் விழுந்து வந்துட்டேன். போ. ஓகே இதெல்லாம் நெட்டுட்டு அப்படியே மாடுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபீட் பண்ணிடுவோம். 2 ஃபீட்டை கொடுத்து விட்டோன்னா முடிஞ்சு வச்சு. அது குட்டி மாடு வளர்ந்துச்சா என்னன்னு வேறு தெரில. நின்று தான் பார்க்கணும். இது வேறு நானே ரோட்டில் உட்காந்துருக்க ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நம்மளும் இதான் காத்தோட்டமாக இருக்குது. ஓகே 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 உள்ளே போ அப்படி அவ்வளோதான். இங்கே வேறு இன்னும் 45 சீடு வேறு இருக்குது. இதில் விளைஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம். எதுக்கு இன்னும் வேறு பிடிச்சிட்டு வந்து போடணுன்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை வந்துட்டு அந்த இடத்துல தான் போடணும். விளைஞ்சதெல்லாம் எடுத்துருவோம் இப்போதைக்கு. இப்போ ஒரு டைலாக சொன்னேங்க, ஒத்தையாள்றதோட கத்தையாள்றது தான் நல்லாயிருக்கும்னு. பேசாமல் இந்த வருஷம் மட்டும் இல்லைக்கிறேன். இதெல்லாம் மொத்தமாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் கைஸ். ஏன்னா இதெல்லாம் வளர்ந்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அப்பா இது கத்தையால்னா எனக்கு மன திருப்தியாக இருக்குது. இந்த லுக்கி கிராஃப்ட் யாரெல்லாம் விளையாடுறீங்களோ மறக்காம ஒருத்தர் சொன்னாரே ப்ரோ, ஒரு ஹிந்தி கமெண்ட் தான் அது. மேரா யூ என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும் அதை, நீங்கோ இல்லை ஹிந்தியில் சொல்லணும். அதை எப்படி சொல்லணுன்னா நீங்கோ ஹே लुकी क्राफ्ट है नल्ला प्रो प्लेयर है இருந்தா है என்கிட்ட है அடுத்து है लुकी क्राफ्ट है எப்படின்னா लुकी क्राफ्ट है मल्टीप्लेयर्स है व्हाट रेसिपी करो है अच्छा है बहुत अच्छा नहीं है बहुत अच्छा है. ஓகே, இந்த ஆடை ஒன்று பிடிச்சி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஆட்டுக்கு தான் 2 பிரிக்கணும். நான் அதை பிரித்து விட போகிறேன் வெளியே. அதை பிரித்து விட்டோன்னா இது இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்ம இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த பயில கூப்பிட்டு வந்துடும். இன்னொரு ஆடு அங்கே சுற்றுனுச்சு. ஏதாவது ஒரு ஆடு மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் நிம்மதியாக. எங்கே இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு ஆடு. ஆஹா, எனக்கு துப்புனி கொண்டு இல்லைடா, மாடி தவிடா போடா. உன் சகோதரங்க நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கான், அவனை கூப்பிட சொல்லு. நீங்கள் சேர்ந்து ஒன்று சாவுங்கடா. என்ன மாடுகளா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம போகலாம் இப்பொழுது. ஆஹா, ஆடு கிடைத்து விட்டது. ஆட்டைக்குட்டி வர போகிறோம் இப்பொழுது. நானுங்க வா போகலாம். உன்னோட ஜோடி அங்கே இருக்கே, நீ என்னடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? ஒரு அலட்சியம் வேணாமா? வீட்டுக்கு வரணும்லப்பா. வா உனக்கு வீட்டுக்கு கொடுத்து ஒரு 4 பேருக்கும் போட்டு விடுறேன். இப்போ இந்த ஃபென்ஸெல்லாம் உடைக்க போகிறோம். அது வேறு ஒரு பெரிய விஷயம். இந்த வில்லேஜே மாநிலத்துக்கு சொல்லப்போனால் வில்லேஜே இடிக்க போகிறோம். ஏன்னா